முந்தைய பாடலில் சிவனடியே சிவமயமாகி முக்தி பெறுவதை பார்த்தோம். 77வது பாடலில் இந்த ஞான நூலின் இறுதி பகுதியில் அகத்தியர்தான் அருளிய இந்த வாசி யோக ரகசியத்தின் பெருமையையும் இதனை போற்றி பின்பற்றுபவர்கள் அடையும் பேறுகளையும் தொகுத்துரைக்கிறார். பாடல் 77 ஞான நூலின் முடிவுரை மற்றும் வாசி யோகத்தின் பெருமை. பாடல் திகழ்ந்திடவே வாசி யோகத்தின் மார்க்கம் தேசமெல்லாம் போற்றிடவே செப்பி நான் இகழ்ந்திடாமல் இதை கற்றுத் தேர்ந்து கொண்டு ஏகாந்த நிலையதனை கைக்கொள் லீரே புகழ் சேரும் அகத்தியன் நான் உமக்குச் சொன்ன பொன்னான இந்த ஞான முறையை நீயும் உகந்து மகிழ்ந்து அனுதினமும் படித்து பார்த்தால் உலகினில் நீயும் ஒரு சித்தனாவாயே. விளக்கம். இந்த பாடலில் அகத்தியர் இந்த வாசி யோக கலையின் சிறப்பையும் சாதகர்கள் அதை கடைபிடிக்க வேண்டிய முறையையும் அன்போடு அறிவுறுத்துகிறார். 1. தேசமெல்லாம் போற்றும் மார்க்கம். உலக நாடுகள் அனைத்தும் போற்றி துதிக்கும் வகையில் இந்த வாசி யோகத்தின் உயர்வான மார்க்கத்தை நான் தெளிவாக சொல்லித் தந்துள்ளேன். 2. ஏகாந்த நிலை. இதனை எங்குள்ளோரும் இகழாமல் மதிப்புடன் கற்றுத் தேர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தும் ஏகாந்த நிலையை கைக்கொள்ளுங்கள். 3. பொன்னான ஞான முறை. புகழ்பெற்ற அகத்தியனாகிய நான் உங்களுக்கு சொன்ன இந்த வாசி யோக முறையை அனுதினமும் படித்து அதன் பொருளை உணர்ந்து பின்பற்றுங்கள். 4. சித்தனாகுதல். இந்த நெறியை முழு மனதுடன் ஏற்று நடப்பவர்கள் இந்த மண்ணுலகிலேயே ஒரு உண்மையான சித்தராக மாறி விளங்க முடியும். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். அனுதினமும் படித்து பார்த்தல். ஆன்மீக ஞானம் என்பது ஒரு முறை கேட்டுவிட்டு மறந்து விடுவதன்று. அதை பிரதிதின அனுதினமும் சிந்தித்து வாசி பயிற்சியை தொடர்வதன் மூலமே அது கைகூடும். சித்தனாவது புறவேடங்களிலோ மாய வித்தைகளிலோ சித்தன் என்பது இல்லை. அகத்தின் மலர்ச்சியால் பிரபஞ்சத்தோடு ஒன்றி வாழ்வதே உண்மையான சித்த நிலை. பாடம். அகத்தியர் ஆசிர்வதிக்கிறார். உலகம் போற்றும் இந்த வாசி யோக நெறியை நான் உமக்கு தெளிவாக அருளியுள்ளேன். இதை கற்று ஏகாந்த நிலையில் நின்று அனுதினமும் பின்பற்றுங்கள். இந்த ஞான முறையை உணர்ந்து நடப்பவர்கள் எவரும் இந்த உலகில் ஒரு மெய்யான சித்தராக திகழ்வார்கள். நாம் இதுவரை அகத்தியரின் வாசி யோக பாடல்களை தொடர்ந்து பார்த்து அதன் உச்சநிலையான சித்து நிலையையும் முக்தியையும் அடைந்தோம். அகத்தியர் தனது ஞான நூலை நிறைவு செய்யும் வகையில் இந்த உன்னதமான நெறியை பின்பற்றுவோர் அடையக்கூடிய இறுதி பேற்றையும் இதன் வழிமுறையின் சிறப்பையும் 78வது பாடலில் விளக்குகிறார். பாடல் 78 வாசி யோக ஞானத்தின் நிறைவு பேறு. பாடல். சித்தனா கவே வாழ்ந்து சிவனைக் கண்டு தீவினைகள் யாவும் ரோடு மாண்டு முத்தான முக்தியினை பெற்று நீயும் மூவுலகும் போற்றிடவே வாழ்வாய்ப்பாரே. சத்தான இந்த வாசி யோக ஞானம் தப்பாமல் உன்னுள்ளே பிரகாசிக்கும் கான் பக்தி மட்டும் குறைவில்லாமல் உன்னில் நின்றால் பரஞ்சோதி வெளிதனிலே கலப்பாய் நீயே. விளக்கம். இந்த பாடலில் வாசி யோக ஞானத்தின் மூலமாக சாதகன் அடையும் பரிபூரண முக்தியை அகத்தியர் தொகுத்துரைக்கிறார். 1. சித்தனாக வாழ்ந்து சிவனை காணுதல். இந்த மண்ணுலகிலேயே ஒரு மெய்யான சித்தனாக வாழ்ந்து அகத்திற்குள் அந்த சிவபெருமானின் தரிசனத்தை காண்பாய். 2. தீவினைகள் அழிதல். உன்னை தொடர்ந்து வந்த தீவினைகள் மற்றும் கர்ம வினைகள் யாவும் வேரோடு அழிந்து சாம்பலாகும். 3. முக்தி பேறு. வாழ்வின் லட்சியமான முக்தியை பெற்று 3 உலகங்களும் மூவுலகும் வியந்து போற்றும் வகையில் பெருவாழ்வு வாழ்வாய். 4. பரஞ்சோதியில் ஐக்கியம். சத்தான இந்த வாசி யோக ஞானம் தப்பாமல் உன்னுள்ளே பிரகாசிக்கும். பக்தியில் ஒருபோதும் குறையாமல் நீ நிலைத்திருந்தால் இறுதியில் அந்த பரஞ்சோதி வெளிக்குள் நீயும் இரண்டர கலப்பாய். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். பக்தியும் ஞானமும் வாசியோக பயிற்சியோடு அகத்தில் ஊற்றெடுக்கும் தூய பக்தி இணைந்தால் மட்டுமே ஆன்மா தன் மூலமான பரஞ்சோதியோடு முழுமையாக ஐக்கியமாக முடியும். பரிபூரண ஐக்கியம். இதுவே ஆன்மீக பயணத்தின் இறுதி எல்லை. ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலக்கும் அந்த அத்வைத நிலையே மனித பிறவியின் பேறு. பாடம். அகத்தியர் ஆசிகளுடன் வழிகாட்டுகிறார். சித்தனாக வாழ்ந்து சிவத்தை கண்டுகொள். தீவினைகள் யாவும் வேரோடு மாண்டு போகட்டும். மூவுலகும் போற்ற முக்தியை பெற்று உன்னகத்தில் பிரகாசிக்கும் வாசி யோகத்தால் அந்த பரஞ்சோதி வெளியினில் நீயும் கலப்பாயாக. முந்தைய பாடலில் பரஞ்சோதி வெளிக்குள் கலக்கும் முக்தி நிலையை பார்த்தோம். 79வது பாடலில் இந்த தவத்தின் நிறைவையும் அகத்தியர் அருளிய வாசி யோக ஞான கலையின் பெருமையையும் குருவருளின் சிறப்பையும் இறுதி பகுதியில் விளக்குகிறார். பாடல் 79 குருவருளும் வாசி யோகத்தின் நித்திய பலனும். பாடல். கலந்திடுவாய் பரஞ்சோதி வெளிக்கு உள்ளே காலமென்ற கூற்றுவனும் உன்னை அணுகான் புலன்களினை அடக்கிவ டுவாசி காத்து பொன்னான பாதையதில் நடந்து பாரே. குலந்திகழும் அகத்தியனாம் நான் சொல் வார்த்தை குறைவில்லாமல் உன்னுள்ளே பதித்து கொண்டு நிலந்திகழும் உலகினில் நீ நெடுங்காலம் வாழ்ந்து நித்தியமாய் ஆனந்த கடலில் ஆழ்கவே. விளக்கம். இந்த பாடலில் வாசியோகத்தின் வழியே யமனை வென்று நித்தியானந்த கடலில் மூழ்கும் முறையை அகத்தியர் அருளுகிறார். 1. பரஞ்சோதிக்குள் கலத்தல். பரஞ்சோதி வெளிக்குள்ளே உன் ஆன்மா இரண்டர கலந்துவிடும். காலனின் யமனின் பிடியும் அணுகாது.
2. புலனடக்கம் மற்றும் வாசி காத்தல். ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி வாசி பயிற்சியை காப்பாற்றி பொன்னான அந்த ஆன்மீக பாதையில் நடந்து செல். 3. அகத்தியரின் வாக்கு. குலங்கள் போற்றும் அகத்தியனாகிய நான் சொன்ன இந்த வார்த்தைகளை குறைவின்றி உன் உள்ளத்தில் பதித்துக்கொள். 4. நித்திய ஆனந்தம். இந்த நில உலகத்தில் நெடுங்காலம் சிறப்புடன் வாழ்ந்து எக்காலமும் அழியாத அந்த ஆனந்த கடலில் நீ மூழ்கி திளைப்பாயாக. மெய்ப்பொருள். உள் அர்த்தம். கூற்றுவனை வெல்லுதல். காலம் கடந்த ஆன்ம நிலையை அடைந்தவனுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. எனவே மரண பயம் அல்லது யம பயம் அவனை ஒருபோதும் அண்டாது. ஆனந்த கடல். உலகியல் இன்பங்கள் யாவும் அலைகளைப் போல வந்து நீங்கக்கூடியவை. ஆனால் ஆன்மா தன்னுள் காணும் பேரானந்தமோ வற்றாத ஒரு பெருங்கடல் போன்றது. பாடம். அகத்தியர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். பரஞ்சோதி வெளிக்குள் கலந்திடுவாய். கூற்றுவனும் உன்னை அணுக மாட்டான். புலன்களை அடக்கி நான் சொன்ன இந்த ஞான வார்த்தைகளை உன் உள்ளத்தில் பதித்து இந்த உலகில் நித்தியமாய் ஆனந்த கடலில் ஆழ்க. முந்தைய பாடலில் நித்தியானந்த கடலில் ஆழும் நிலையை பார்த்தோம். 80வது பாடலில் அகத்தியர் இந்த வாசி யோக ஞான நூலின் இறுதி முத்திரையாக இந்நூலை போற்றி படிப்பவர்கள் மற்றும் கடைபிடிப்பவர்கள் அடையக்கூடிய சர்வலோக சித்தியையும் முக்தியின் உச்சநிலையையும் விளக்குகிறார். பாடல் என்பது ஞான நூலின் இறுதி பலன். பாடல். ஆழ்கவே ஆனந்த கடலிற்புக்கு அகிலமெல்லாம் போற்றிடவே சித்தியை பெற்று தாழ்வில்லா பேரொளியாய் நின்று காட்டி தாரணியில் மெய்ஞானத் தலைவனாய் வாழ்வாய் வாழ்கவே. வாசிநூல் இதனை போற்றி வாஞ்சையுடன் அனுதினமும் படித்து பார்த்தால் வீழ்வில்லாத முக்தியினை கைக்கொண்டு நீயும் மேலான பரஞ்சோதி வெளியில் நிற்பாயே. விளக்கம். இந்த பாடலில் வாசியோக நூலின் பலனையும் ஞானி ஒருவனின் இறுதி நிலையையும் அகத்தியர் தொகுத்துரைக்கிறார். 1. ஆனந்த கடலில் மூழ்குதல். எல்லையற்ற அந்த ஆனந்த கடலுள் புகுந்து அகிலம் முழுவதும் உன்னை போற்றும்படியான சித்தி நிலையை பெறுவாய். 2. பேரொளியாய் நிற்றல். எந்த தாழ்வும் இல்லாத பேரொளியாக இந்த உலகில் நின்று காட்டி தாரணியில் பூமியில் மெய்ஞான தலைவனாக வாழ்வாய். 3. வாசி நூலை போற்றுதல். மேன்மையான இந்த வாசி நூலை போற்றி வாஞ்சையோடும் அன்போடும் பக்தியோடும் அனுதினமும் படித்து பயிற்சி செய். 4. வீழ்வில்லாத முக்தி. ஒருபோதும் வீழ்ச்சி இல்லாத பரம முக்தியை கைக்கொண்டு நீயும் மேலான அந்த பரஞ்சோதி வெளியில் நித்தியமாய் நிலை பெற்று நிற்பாய். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். மெய்ஞான தலைவன். புற உலகின் ஆட்சியை பிடிப்பவன் அரசனாகலாம். ஆனால் அகத்தின் மீது முழுமையான ஆளுமை செலுத்தி மாயையை வென்றவனே மெய்ஞான தலைவன், சித்தர் ஆவான். பரஞ்சோதி வெளி. பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு அப்பாற்பட்ட காலம் கடந்த அந்த திவ்ய வெளியை அடைவதே மனித பிறவியின் இறுதி லட்சியமாகும். பாடம். அகத்தியர் தன் ஞான நூலை நிறைவு செய்து வாழ்த்துகிறார். ஆனந்த கடலில் ஆழ்ந்து மெய்ஞான தலைவனாக இந்த உலகில் வாழ்வாயாக. மேன்மையான இந்த வாசி நூலை போற்றி படித்து வீழ்ச்சியற்ற அந்த முக்தியை பெற்று பரஞ்சோதி வெளியில் நித்தியமாய் நிலை பெற்று நிற்பாயாக.